முந்தி விநாயகனே முழுமுதற் கடவுளே, அன்னை உமையவளின் அருந்தவ புதல்வனே உரைக்கின்றேன். பைரவ குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றேன். பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை ஏற்றிடுவாய். சிவனாரின் திருமகனே, செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேழவனே, வெற்றிகளைத் தருபவனே, வைரவரின் குருகவசம் சொல்பவரை கேட்பவரை வையமதில் வளமோடு வாழ்வித்து காத்திடுவாய். பைரவா சரணம், பைரவா சரணம், பாவங்கள் போக்கும் பைரவா சரணம். ஈசனின் மகனே இறைவா சரணம், எங்களை காக்கும் துணையே சரணம். அன்பர்க்குறையெல்லாம் பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம். துன்பம் தனை போக்கிடவே வந்திடுவீர் வந்திடுவீர், தூயமனத்தோருக்கு அருள் தந்திடுவீர் தந்திடுவீர். நாய் தன்னை வாகனமாய்க் கொண்டவரே நல்லவரே, நாடி உனை வந்தவர்க்கு நலமளிக்கும் பைரவரே, பேய்களையும் பில்லி சூனியம் ஏவலையும் பிடரியிலே கால்பட விழுந்தோட செய்பவரே பைரவரே, தாயாயிருந்தம்மை தாங்கிடவே வந்திடுவீர். தஞ்சமென வந்தோமே உன்னுடைய சந்நிதிக்கே, சேயாயங்களை நீ காத்திடவே செய்திடுவாய். சிரம் தாழ்ந்தி பணிந்தோமே உந்தன் திருவடியே. காவல் தரும் தெய்வமே கால பைரவரே, கவலையெல்லாம் போக்கிடவே அருள் செய்வாய். நாவலரும் பாவலரும் நாடு முனை போற்றிடுவார். ஐந்து தலை இருந்ததனால் ஆணவமாய் திரிந்திட்ட பிரம்மனுக்கு பாடம் புகட்ட வந்துதித்த வல்லவரே, ஒரு தலையை கொய்திட்டு ஒடுங்கும்படி செய்தவரே, உலகத்தின் நன்மைக்கென ஊழ்வினைகள் தடுப்பவரே, அஷ்டதிக்கிலும் ஆட்சி செலுத்திட வந்தவரே, ஆலயத்தை காக்கின்ற அரும்பணியை செய்பவரே, இஷ்ட தெய்வமாயிருப்பவரே, எங்களை காத்திடுவாய். எதிரிகளை நடுங்க வைக்க எமக்கருள் புரிந்திடுவாய். துஷ்டர்களின் தொல்லைகளை துரத்திடுவாய் பைரவரே. தூபதீபம் காட்டி உனை தொழுதிடவே வந்து நின்றோ. இடுகாட்டில் இருப்பவரே, எங்களை நீ காத்திடுவாய். இவ்வுலகத் துயரமெல்லாம் இல்லாமல் போக்கிடுவாய். கொடுங்கோன்மை வீழ்ந்திடவே அருள் கொடுப்பாய். குலம் தழைக்கச் செய்திடவே கும்பிடுவோம் பக்தியுடன். தேய்பிறை அஷ்டமியில் தேடி உனை வணங்கிடுவோம். தேங்காயில் நெய்யூற்றி விளக்கேற்றி வழிபடுவோம். நள்ளிரவு வேளையிலே நாடி வந்தோம் உன்னையப்பா. உன்னையன்று எங்களுக்கு வேறு துணை இல்லையப்பா. தை மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயிலும் மறவாமல் உன்னை பணிவோமே பைரவா. மயிருளை அகற்றிடவே பேருளியாய் வருபவரே, மகாபைரவரே, மலரடிகள் தந்தருள்வீர். தைரியத்தை ஊட்டுகின்ற தயாபரி திருவுருவே, டமருகம் கையிலேந்தி தரிசனம்தான் தருபவரே. சிவகங்கை மாவட்டம் திருப்பூரில் தலம் கொண்ட சிவகாமி சுந்தரி உடனாய திருத்தளிநாதர் ஸ்ரீ யோக பைரவா, வரம் தரும் வள்ளலே வணங்குவோம் உன்னடிகள். வறுமையினை தீர்க்கின்ற வற்றாத அருட்கடலே, நவக்கிரகம் யாவினையும் கட்டுக்குள் வைப்பவரே, சனி பகவான் குருவாக வழிபடும் ஆசானே, புவனமெல்லாம் காப்பவரே, புண்ணியங்கள் சேர்ப்பவரே, பூணூலாய் நாகத்தை அணிந்தபடி நிற்பவரே, கிரகதோஷம் யாவினுக்கும் பரிகாரம் தருபவரே, கேட்டதை கொடுக்கின்ற கருணை மனம் கொண்டவரே. உள்ளம் முருகும்படி உன்னிடத்தில் வேண்டுகிறோம். ஊழ்வினையை நீக்கிடப்பா, உறுதுணையாயிருந்திடப்பா. உன்னையே கதி என்று உன் கோயில் தேடி வந்தோம். சரணடைந்த எங்களது சங்கடத்தை போக்கிடுவாய். அடியாரின் துன்பத்தை அடியோடு அழிப்பவரே, ஆபதுத்தாரணர் என்று உனை உலகம் அழைக்கிறதே.
வடியாத கண்ணீரை வற்றும்படி செய்திடுவாய். வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வல்லவரே, கடைக்கண்ணால் பார்த்து விட்டால் கவலைகள் தீருமையா. கிரகசாந்தி ஏற்பட்டு பாதிப்புகள் அகன்றிடுமே. உப்பிலா மிளகு வடை உனக்காக எடுத்து வந்தோம். செவ்வரளி மாலையினை சீராக தொடுத்து வந்தோம். தப்பேதும் செய்திருந்தால் பொறுத்திடப் பாதையவுடனே தடை நீக்கி கருணையுடன் எங்களை நீ காத்திடப்பா. தன்னிகர் இல்லாத ஸ்ரீயோக பைரவரே, தரணியை ஆளும் எங்கள் ஸ்ரீ மகா பைரவரே, பக்தர்களை பரிவுடன் காக்கும் பைரவரே, சந்ததி செழிக்க சகல நலம் தருபவரே, இத்திருக்கோவிலிலே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் 30ஆம் நாள் தொடங்கி மார்கழி மாதம் 5ஆம் நாள் வரையில் 6 தினங்களும் சம்பக சஷ்டி நடைபெறுமே. அச்சமயம் வருகின்ற அடியவர் வாழ்வில் ஆனந்தம் பெருகிடச் செய்யும் பைரவரே, உற்சவ நேரத்திலே அஷ்டபைரவா உனக்கு யாகமுடன் அபிஷேகம் ஆராதனை நடைபெறுமே. அர்ச்சனையும் ஆராதனையும் பல மணி நேரம் தொடரும். அண்டிய வினைகள் அத்தனையும் விலகும். நிச்சயம் எண்ணியது கைகூட நீ அருள்வாய். நிழலாகத் தொடர்ந்து வந்து எம்மை காத்திடுவாய். அசிதாங்க பைரவா, உரு பைரவா, சண்ட பைரவா, குரோதன பைரவா, உன்மத்த பைரவா, கபால பைரவா, பீஷண பைரவா, சம்ஹார பைரவா என்று உனை 8 பெயரிலும் போற்றி வணங்குவோம். அருள் புரிவாய். அன்றொரு நாளிலே ஹிரண்யாட்சகன் என்றொரு அசுர குலத்தவன் சிவனை நினைத்து தவமிருந்தான். குழந்தை வரம் வேண்டி கடும் விரதம் புரிந்தானே. குறை தீர்க்கும் ஈசனை உறுதியுடன் நம்பினானே. தாருகாவன அழிவிற்கு பின்னாலே ஈசனவன் ஆழ்ந்ததொரு நிஷ்டையிலே லயித்திருந்தார். அவ்விடத்தே வந்த தேவி உமையவள் விளையாட்டாக ஈசனது கண்களையே மூடினாள். தியானத்தில் இருந்து விடுபட்ட சிவனும் கண் திறந்து பார்க்கையில் எதிரே இரண்யாட்சன் நின்றிருந்தார். பக்தனது கோரிக்கையை ஈசனும் கேட்டு பிள்ளை வரம் தர குழந்தை 2 பிறந்ததென்றோ. ஒரு பிள்ளை பிறவியிலேயே பார்வை இழந்து பிறந்த காரணத்தால் அந்தகாசுரன் என்றும் மற்றொரு பிள்ளை சம்பகாசுரன் என்றும் வளர்ந்தாரே. பரமசிவன் சக்தியினால் பிறந்த இருவருமே பராக்கிரமசாலிகளாயிருந்து பாவம் பல செய்தனரே. தேவர்குலம் நடுங்கிட தீமை பல இழைத்தனரே. யோகியரும் முனிவர்களும் வேதனைகள் அடைந்தனரே. உலகம் முழுவதும் இருள் சூழ அசுரர்களின் கொடுமைகளும் எல்லை மீறி அரங்கேறிச் செல்கிறதே. பேருவகை காத்திடவே பெரும் முனிவரெல்லாம் ஒன்று கூடி சிவனிடத்தே வேண்டி நின்றே. உமா மகேஸ்வரன் உயிரினம் காக்க மனம் கனிந்தாரே. தாருகாபுரம் அக்கினி சாந்தமாகி சிவனாரின் நெஞ்சினிலே சிறு குழந்தையாயிருக்க பார்வதி தேவி அவள் தன் குமாரனாய் வளர்த்தாளே. தேவர்களின் துயர் தீர்க்க அக்னி குஞ்சுக்கு ஈசனவள் ஆணையிட அதனால் விஸ்வரூபம் எடுத்தவரே பைரவரே. வாருலகும் பூவுலகும் வாட்டத்தை விட்டொழிக்க வடிவெடுத்து வெகுண்டு எழுந்தவரே பைரவரே. முதலில் 8 பிரிவாக வடிவெடுத்து பின் 64 மூர்த்தங்களில் 64 சக்தி கணங்களாய் செயல்பட்டு அந்தகாசுரனையும் சம்பகாசுரனையும் வதம் செய்தவரே. குமார சஷ்டி என்று சம்ஹாரம் செய்து இருவரையும் கோடான கோடி அடியவரோடு அரவணைத்தவரே. குவலயம் தழைத்திடவே அருள் புரிந்த பைரவரே. குறைவிலா வாழ்வுதனை என்றென்றும் அருள்வாய் பைரவரே. சிவபக்தர்களாம் அசுரரை அழித்த தோஷம் நீங்கிடவே வலது கரத்தினிலே சிவலிங்கம் ஏந்தியபடி இடது கரத்தினை தொடை மேல் வைத்தபடி பூஜையினை செய்பவரே ஸ்ரீயோக பைரவரே. குமார ரூபமாய் வந்து அசுரர்களை அழித்ததனால் குமார சஷ்டி என்றும் சம்பக சஷ்டி என்றும்
அடியார்கள் அழைக்க கார்த்திகை அம்மாவாசை மறுதினம் பிரதமையன்று காப்பு கட்டுதலுடன் திருவிழா காலம் சிறப்புடன் தொடங்கிடுதே. 6 நாட்கள் விரதம் அனுஷ்டித்து பூஜை நடக்கிறதே. கொடிய தின்பம் தன்னை தீர்த்து வைக்கும் குணக்குன்றே, நெடிய நன்மைகள் நிழலாய்த் தொடர நீ அருள்வாயே. உன் திருத்தலமாம் இவ்வாலயம் தொன்மையில் 5000 ஆண்டுக்கு முற்பட்டதென அறியலாம். தோற்றம் ஒடுக்கம் காத்தல் மறைத்தல் அருளல் எனும் 5 தொழிலையும் செவ்வனே செய்பவரே. சிவகுமாரா பைரவரே, சிறப்புடனே வாழ்விக்கும் செம்மலே உனை வணங்குகிறேன். பிரணவத்திலிருந்தே உயிரனைத்தும் தோன்றியதே. பிரணவத்தின் ஓம்காரம் ஐஸ்வர்யம் நிறைந்ததும் மகாலட்சுமி வாசம் செய்யும் தலம் இதுவே பூமியிலே. கொன்றை மரவடிவினிலே சர்வேஸ்வரன் நின்றிருக்க வந்தவினை தீர்க்கின்ற வரம் கொடுக்கும் பைரவரே. தேவர்களும் இங்கு வந்து வழிபாடு செய்திடுவார். கொன்றையினை தரிசித்தால் ஓங்காரத்தின் உட்பொருளை உள்ளத்தே உணர்ந்திடலாம் அடியவரே. திரிபுர சம்ஹார வெற்றி களிப்பில் ஈசனவன் நாடிய திருத்தாண்டவத்தை மீண்டும் காண விழைகின்றாள் சக்தியவள். திருப்பத்தூர் கொன்றைவனம் எழுந்தருள், அங்கேயாம் திருக்கூத்து நடத்துவோம் என ஈசனவன் சொன்னதனால் உளம் மகிழ்ந்தாள் பார்வதியே. 7 வகை தாண்டவத்தை ஈசன் ஆடிடவே 7 லோகங்களும் ஆனந்தம் அடைந்ததுவே. யோக பைரவ ஆலயத்தின் பெருமை உயர்வன்றோ. வழிப்பறி செய்தவரின் கல்மனதை கரைய வைத்து மகரிஷியாய் மாற்றி வைத்த புண்ணிய தலமிதுவே. ஸ்ரீராமன் பெருமைகளை உலகுக்கு தந்திட்ட வால்மீகி ஞானம் பெற்ற தலமிதுவே. அறிந்திடுவோ. வால்மீகிபுரம் என வடமொழியில் அழைக்கின்றார், புத்தூர் என தமிழில் உரைக்க. திரு எனும் மடைமொழி இணைத்து திருப்பத்தூர் என்ற பெயர் தாங்கியதே விந்த என்றோ. தவ வலிமை மிக கொண்ட வால்மீகி திருக்கரத்தால் பிரதிஷ்டை ஆனவரே பெருமை மிகு பைரவரே. சீதையவள் கர்ப்பமுற்று இருந்திட்ட வேளையிலே இளையவனாம் இலக்குவன் ஊர் மக்களின் கூற்றுப்படி வால்மீகி ஆசிரமத்தில் சீதையினை விடுகின்றான். கொன்றை வனத்திலே சீதையவள் இருக்கையிலே குழந்தையும் பிறந்ததுவே. பூதலமே மகிழ்ந்ததுவே. மகரிஷியாம் வால்மீகி குழந்தைக்கு லவன் என பெயர் சூட்டி அழைக்கின்றார். நல்லாசி தருகின்றார், அருளை பொழிகின்றார். ஒரு நாள் குழந்தையை தொட்டிலே தூங்க வைத்து முனிவரிடம் சொல்லிவிட்டு நீரெடுக்கப் போனாள் சீதாதேவி. மறுநொடியே நிஷ்டையிலே ஆழ்ந்திட்டார் வால்மீகி. மகரிஷியில் தியானம் குணமறிந்த சீதா பிராட்டி திரும்பி வந்து குழந்தையை எடுத்துச் சென்றாள் தன்னுடனே. நிஷ்டையினை முடித்து கண்விழித்த வால்மீகி குழந்தையினை காணாது கலக்கத்தில் ஆழ்ந்தாரே. சீதைக்கு என்ன பதில் சொல்வதென தவித்தாரே. தன் கையில் இருந்த தர்ப்பையினை வால்மீகி தொட்டிலில் இட்டவுடன் குழந்தையென மாறியதே. அக்குழந்தையே குசன் ஆவான். நீரெடுத்து சீதையவள் திரும்பியதும் மற்றொரு குழந்தை கண்டு அதிர்ச்சியுற்றாள். இருவருமே உன் பிள்ளையென அசரீரி ஒலிக்கிறதே. அன்புடனே பிள்ளைகளை அன்னை அவள் வளர்க்கின்றாள். சீதாதேவி நீராடிய குளம் இன்றும் சீதாரி என மக்களால் அழைக்கப்படுகிறதே. பிருகுமுனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்கிடவே கருணைக்கடலான திருத்தளிநாதனை யோக நிலையினிலே மகாவிஷ்ணு வழிபட்ட காரணத்தால் யோகநாராயண பெருமாள் எனும் நாமத்துடன் 4 கரம் கொண்டு நல்லருளை வழங்குகின்றார். கீதையிலே கண்ணன் சர்ப்பங்களில் நான் வாசுகி என்றான். வாசுகியும் கார்கோடனும் வணங்கிய தலமன்றோ இது. தன் சாபம் நீங்கிடவே இருவருமே வந்தனர் இங்கு.
சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்தால் சகல நிவர்த்தி அடைவது திண்ணமென சொல்கின்றார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மாணிக்க வாசகரும் நின்ற சீர்நெடுமாற நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இங்கு வந்து திருத்தலத்தின் பெருமைகளை பாடினரே தீந்தமிழால். பன்னிரு திருமறைகளையும் பட்டத்து யானை மேல் வைத்து இங்குள்ள அகஸ்தியலிங்கம் அருகே படைத்து வழிபட்ட வரலாறு கோவிலுக்கு உள்ளதென்றோ. அகத்திய மாமுனி இங்கு வந்து லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் அகஸ்தியலிங்கம் என இந்நாளிலும் அழைக்கின்றோம். ஸ்ரீயோக பைரவா, உன் பெருமை என்னவென்போ. பாண்டிய மன்னனின் நெறிவழுவாது செங்கோல் காத்த பழியஞ்சிய படலம் நிகழ்ந்தபதி இதுவே பைரவரே. வேறு எங்கும் காண இயலா வடக்கு நோக்கி அருள் புரியும் கந்தனின் வடிவை இத்திருத்தலத்தினிலே கண்டு மகிழலாம். அருணகிரிநாதர் பாடிய அருள் தலம் அல்லவா. சேரனோடு சோழனும் பாண்டியரும் பல்லவரும் நாயகரும் சேதுபதிகளும் மருது பாண்டியரும் நகரத்தார்களும் ஆலயப் பணிகளை சிறப்புடன் செய்து வந்ததை செப்பிடுதே வரலாறு. சிவமயம் அனைத்திலும் வீற்றிருக்கும் பைரவரே, பிரம்மசிரச்சேத மூர்த்தியாக உருவெடுத்து காசி அம்பதியில் கால பைரவராய் காலச்சக்கரத்தை செவ்வனே சுழற்றுபவரே, ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரியிலே அழிவுக்கு உள்ளான உலகத்தை மீட்டு மீண்டும் இயங்க வைக்க அம்பிகை ஆனந்த பைரவியாகவும் பரமசிவன் ஆனந்த பைரவராகவும் தாண்டவமாடிக்கொண்டிருப்பதனால் உலக படைப்புகளை உன்னால் தானே பைரவரே. எத்தலத்திலும் இல்லாத மேருபீடம் இங்கே உள்ளதையா. சரபராக உருவெடுத்த உத்தமரும் நீரென்றோ. சீர்காழி புராணத்தில் சட்டநாதராய் திகழ்பவரே, பேரழகு கொண்டவனாய் திருந்து வந்த மன்மதனின் ஆணவத்தை அடக்கி அருள் புரிந்த பைரவரே. நவக்கிரக வரிசையிலே உக்ரமான சனி பகவான் யமதர்மனால் சிறப்பிழந்து மனம் சோர்ந்த வேளையிலே வானுலக தேவர்கள் வழியொன்று உரைத்தனரே பைரவரே. பைரவரே, உனை வணங்க பலன் உண்டு என்றனரே. அவ்வண்ணமே சனி பகவான் உன்னை வணங்கியதால் ஈஸ்வர பட்டம் கிடைத்திட அருளினையே. அது முதலாக உனை வணங்கும் அடியவர்க்கு சனி பகவான் பாதிப்பை எந்நாளும் தருவதில்லை, சத்தியமே. இந்திரனின் பிள்ளையாம் ஜெயந்தன் என்பவன் சத்தியகிரி மலைக்கு கந்தர்வ நண்பனை காணச் செல்கையில் குகை ஒன்றில் இருந்து வீணை இசை ஒலிக்கிறதே. இசையால் ஈர்க்கப்பட்டு குகைக்குள் சென்று விட்டான். கௌதம முனிவரின் மனைவி மீட்டும் இசை என்றும் அவ்விடத்தே போகாதே ஆபத்து என்றுரைத்தும் காம இச்சையினால் தடம் மாறி வழி நடந்தான். குகையின் வாசலை ஒரு குன்றினால் அடைத்தானே. நடந்ததை அறிந்த கௌதம முனிவர் சினமுற்று பூதமாய் மாறும்படி ஜெயந்தனை சபித்தாரே. முனிவரது கடும் சாபம் மறுவினாடியே பலித்ததுவே. தவறுக்கு வருந்திய ஜெயந்தன் மன்னிப்பு கேட்க குன்றை வனத்தில் யோக பைரவரை தரிசிக்கச் சொன்னாரே. பல காலம் பூதமாய் திருந்திட்ட ஜெயந்தனும் கொன்றை வனமரம் இங்கே வந்து உன்னை பணிந்தானே. பூத உரு நீங்கே முந்தைய வடிவம் பெற்றானே. சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நடந்த இச்சம்பவத்தால் ஆண்டுதோறும் இத்தலத்தில் ஜெயந்தன் விழா தொடர்கிறதே. பைரவரே, உன்னுடைய வீதி உலா அன்றைய ஒரு நாள் மட்டும் குதிரை வாகனத்தில் வருவீரே. அடியவர்க்கு அருள் புரிவீரே. கரிய நிற உருவத்துடன் காட்சி தரும் பைரவரே, கண்ணெடுத்தியமை பார்த்திடப்பா. அரிய பல அற்புதங்கள் அவனியிலே நிகழ்த்துகின்றாய். அஷ்டதிக்கும் வணங்கிடவே காத்திடுவாய்.
கொன்றை பிரியனே கொடுப்பாய் பேரருள் நீ, குற்றங்கள் நீக்கி பல குடும்பங்கள் வாழ வைப்பாய். வடகிழக்கு திசையினிலே இருப்பவரே பைரவா, வரம் கொடுக்கும் வல்லவரே வழிபடுவோம் முன்பதமே. ஒவ்வொரு வெள்ளி திங்கள் கிழமைகளில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ அஷ்டகம் சொல்லிடுவோம். வாழ்க்கை முழுவதும் செல்வச் செழிப்பினை பெற்றிடுவோம். பௌர்ணமி அன்று இரவு 8 மணி அளவிலே தீபத்தை ஏற்றி வைத்து 18 முறை பாராயணம் செய்வதனால் செல்வவளம் பெருகிடுமே. இதுவரையில் இருந்த வறுமை எங்கோ மறைந்திடுமே. 9வது பௌர்ணமியில் குந்தனுக்கு அவள் பாயசம் நெய்வேத்தியம் படைக்க மனம் மகிழ்வாய். அளவற்ற கீர்த்தியையும் குறையாத செல்வத்தையும் தந்திடுவாய். ஸ்வர்ண பிரதாய எனத் தொடங்கும் உன்னுடைய 12 நாமங்களை பக்தியுடன் ஜபித்து வந்தால் பொற்குவியலையும் புதையலையும் தந்திடுவாய் பைரவரே. சாத்திரங்கள் கற்றவரின் சத்தியமான வாக்கு இது. சரணடைந்தோம் உன்னையப்பா, எங்களை காத்திடப்பா ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரே. மதுரை புட்டு சொக்கநாதர் கோவிலிலே இரட்டை பைரவராய் இருவாகனத்தில் இருப்பவரே, எங்கும் காண கிடைக்காத எழில்மிகு தரிசனமே, எங்கள் குறை தீர அருளிடுவீர் இக்கணமே. கோரப்பல் கொண்டவரே, கோடி நலம் தருபவரே, 7.5 சனி விலக எமக்கு வழிகாட்டிடுவாய். திருமணத் தடையகல திருவருள் புரிந்திடுவாய். வெண்பூசணியில் விளக்கேற்றி வழிபடுவோம் பைரவரே. எண்ணியது ஈடேற எந்நாளும் அருள் செய்வீர். சந்தனக் காப்பினிலே சந்தோஷம் அடைபவரே, சௌந்தர்ய வாழ்வளிக்கும் சக்தியுள்ள நாயகரே. நவக்கிரகத்தால் வரும் இடரை நலமுடனே போக்கிடுவீர். குழந்தை பேறு கிடைத்திடவே குன்றாமல் அருளிடுவீர். வறுமை நிலை நீங்கிடவே வணங்கிடுவோம் பைரவரே. செவ்வாழை பழம் உனக்கு சிறப்புடனே படைக்கின்றோம். செல்வத்தின் அதிபதியாய் நீ இருந்து அருள் செய்வாய். வெல்லப் பாயசம் படைத்தவர்க்கு வெற்றிகளை தந்திடுவாய். சம்பா அரிசி சாதம் உனக்கு படைத்திடுவோம். சமயத்தில் நீ வந்து உதவிடுவாய். நம்பி உனை வந்தடைந்தோம், நன்மைகளைச் செய்வாய் பைரவரே. நானிலத்தில் வளம் பெருக நானும் உனை வணங்குகிறோம். சகல உலகங்களையும் காப்பவரே பைரவரே. திருத்தலங்கள் யாவினையும் காக்கும் தெய்வமே. ஆலய தீர்த்தங்கள் அத்தனையும் முன் பொறுப்பு. அண்டி வரும் அன்பருக்கு அனுக்கிரகம் செய்பவரே. க்ஷேத்திரங்களை சிறப்புடனே காவல் புரிவதனால் க்ஷேத்திரபாலகர் எனும் திருநாமம் பொருந்தியதோ. கடல் முதலான அகன்ற நீர்நிலைகள் பொங்கிப் பெருகி அழிக்காமல் இருக்கச் செய்வதனால் தீர்த்த பாலகர் என உன்னை அழைத்திடுவோம். தேவரெல்லாம் போற்றுபவரே, திருவுளம் இறங்கிடுவீர். அறிவுச் சுடரை ஏற்றுவதால் ஞான பைரவர் ஆனீரோ. யோகிகள் பலருக்கும் காவல் இருப்பதுடன் யோக நிலையிலே நீயே இருப்பதனால் யோக பைரவர் என்றாரோ. நாமங்கள் பலவாக ஞானத்தை காப்பவரே. உக்ரதேவராயிருந்தாலும் கருணை மனம் கொண்டவரே. அளவற்ற செல்வமும் இன்பமும் அளிப்பவரே. அனைத்து சமயங்களும் அடிபணியும் பைரவரே. சிவாலயங்களில் உந்தன் வழிபாடுவோர் அங்கமென விளங்கிடுதே. சைவ சாக்த கௌமார சௌர மார்க்கங்களிலும் ஜைனம் பௌத்தம் முதலான பிற மதத்துவரும் பக்தியுடன் உன்னையே போற்றுகின்றார். விஜயபத்ரர், வீரபத்ரர், மணிபத்ரர், ஸ்ரீபைரவம், அபராஜிதர் என அழைக்கின்றார். வைணவர்கள் உன்னை சக்கரத்தாழ்வாரின் வடிவினிலே கண்டு வணங்கிடுவார். சிவ வழிபாட்டின் உட்பிரிவே உன் வழிபாடு. மாவிரதம், காளாமுகம், காபாலம், பாசுவதம், ஐக்கியவாத சைவம் என 5 பெயரும் பிரிவுகளில் 4 ஆங்காங்கே தொடர்கிறதே. மந்திர தந்திரங்களின் நாயகனாயிருப்பவரே. மனமுருக வேண்டுவோர்க்கு மங்களங்கள் புரிபவரே.
பூதவேதாள பிரேத பிசாசு கூட்டங்களின் தலைவரே, யாவினையும் அடக்கியாளும் வல்லவரே, சிவனின் பூரண அம்சமாய் நீக்கமர இருப்பவரே, செவ்வரளி மலர் கொண்டு துதிக்கின்றோம் ஏற்றிடுவீர். கவலைக்கும் கண்ணீருக்கும் விடை தரும் பைரவரே, கனிவுடனே எம்மை காத்தருளச் செய்திடுவீர். தளராத மன உறுதியை தந்திடுவாய் பைரவரே, செல்வத்தின் பயனை அனுபவிக்கச் செய்பவரே, உன்னை வணங்குகின்றோம். வெற்றிக்கு வழிகாட்டும் பேருளியாயிருப்பவரே, வினைதீர்க்க வேண்டினோம் உன்னிடமே பக்தியுடன். தனமழை பொழிந்திடும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரே, பைரவியை மடியினிலே வைத்திருப்பவரே, அமுத கலசமும் சூலமும் ஏந்தி பட்டாடை தரித்து வைரக் கிரீடம் அணிந்து தம்பதியராய் காட்சி தருபவரே, தேய்பிறை அஷ்டமி திதியில் பௌர்ணமி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பஞ்சதீபம் ஏற்றி உன்னை வழிபடுவோம், பலன் தருவீர். மன்னர்கள் ஆட்சியிலே கருவூலத்தருகே காவல் புரிபவரே, பக்தியுடன் பணிபவர்க்கு கேட்டதை கொடுப்பவரே, பொன்னும் பொருளும் வாரித் தருபவரே போற்றிடுவோம். தில்லையம்பதியினிலே ஏழை அந்தணர்க்கு வறுமையை போக்கிட அர்ச்சித்த வில்வ இலைகளை தங்கமென மாற்றி தயாபரியாய் திகழ்பவரே, நடராஜ பெருமானின் அருகினிலே வீற்றிருப்பவரே, மகாவிஷ்ணு மகாலட்சுமி குபேரர் என செல்வத்தின் அதிபதிகள் இருந்தாலும் அவர்களுக்கு பொறுப்பளித்த பைரவரே, ஏழு ஜென்ம பாவம் அகலச் செய்பவரே, ஏழு தலைமுறைக்கும் செல்வம் தருபவரே, வாழும் நாள் பயன் தரவே வைத்திடுவாய், வரமளிக்கும் முன்னடியை வணங்குகிறோம். நீல நிறமேனியராய் நின்றிருக்கும் பைரவரே, நின்றாள் வணங்கியே நெடுந்துன்பம் போக்கிடுவோம். சிலம்பொலிக்கும் திருவடிகளை உடையவரே, பாம்புகள் பொருந்திய அரைஞான் அணிந்தவரே, மண்டை ஓடுகள் கோர்த்த மாலை அணிந்தவரே, சூலம் மழு பாசம் முடுக்கையினை உடையவரே, சிவனார்க்கொப்ப முக்கண் கொண்டவரே, செஞ்சடையும் கோபச் சிரிப்பும் காட்டுபவரே, அவதியுறும் வாழ்க்கை அல் போகவே அடியார்களை உன்னிடத்தே கூடுகின்றார். உடற்பற்றை நீக்கியதால் நிர்வாணமும் பூண்டவரே, உலகூரைக் காத்திடவே உதவிக்கரந்தருபவரே, ஸ்ரீ தத்துவ நிதியனும் நூலுனைப் போற்றிடுமே, மஞ்சள் நிறமேனி உடையவரே, மஞ்சள் பீதாம்பரம் தரித்தவரே, மூன்று கண்களும் நான்கு கைகளும் உடையவரே, மாணிக்கமணிகள் பொருந்திய பொன்னட்சய பாத்திரம் ஏந்தியவரே, இரும்பு ஏர் சூலம் சாமரம் தோமரம் தரித்தவரே, தேவர்களாலும் வணங்கப்படுபவரே காத்தருள்வீர். அச்சமில்லா வாழ்வளிக்கும் ஆனந்த பைரவரே, ஆயிரம் இடர் வந்தாலும் காத்திடுவீர் எங்களையே. உச்சரிக்கும் போதினிலே உத்வேகம் தருபவரே, ஓம்கார ரூபமாய் உலகத்தை ஆள்பவரே, துச்சமென துன்பங்களை தூரத்தே விரட்டிடுவீர். தூய மனம் கொண்டவரே, அன்புடனே ஆதரிப்பாய். நெய்விளக்கு ஏற்றி உனை நெஞ்சார வேண்டுகிறோம், நெல்லுக்குள் மணி போல நெஞ்சுக்குள் குடியிருப்பாய். தலை முதல் கால் வரை பிணிகள் நெருங்காமல் காத்திடப்பா, தடைகள் யாவினையும் உடைத்தெறிய வேணுமப்பா. மலை போல் வரும் துயர் பனி போல் போக்கிடப்பா, மலரடி பணிந்தவர்க்கு மகிழ்வினை தந்திடப்பா. மலரடி பணிந்தவர்க்கு மகிழ்வினை தந்திடப்பா, கலைகளும் பல தொழிலும் செழித்திட வேணுமப்பா. கைத்தொழில் பெருகிட கால பைரவா அருள் கொடுப்பா, அனைத்துமே நீயானாய் அன்பரை காத்திடப்பா. அதிகாலை விழித்தெழுந்து காலை கடன் முடித்து குளிர் நீரில் குளித்தெழுந்து நெற்றியிலே நீரிட்டு, பைரவரே உன் கவசம் பக்தியுடன் படிப்பவரை கேட்பவரை அவர்த்தம் குடும்பத்தை பயமின்றி வாழும்படி பைரவரே செய்திடப்பா. நாய் வாகனரே நன்மைகளைத் தருபவரே, ஸ்ரீ ஜெயதுர்கா பீடத்திலே ஜெயமளிக்கும் பைரவரே,
வானகரம் பகுதியிலே வரமளிக்கும் பைரவரே, பள்ளிக்கரணையிலே பரிவோடு பக்தரை காப்பவரே, கமல விநாயக ஆலயத்தில் கருணை புரிபவரே, மத்திய கைலாயத்திலே மங்களமே தருபவரே, அண்ணா நகரினிலே அருளாட்சி புரிபவரே, பெரம்பூர் பகுதியிலே பேரருள் புரிபவரே, கனகதுர்கா ஆலயத்தில் கனிவோடு பார்ப்பவரே, மாதேஸ்வரன் ஆலயத்தில் மகிழ்ச்சியினை கொடுப்பவரே, அர்த்தநாரீஸ்வரர் கோவிலிலே அபயம் அளிப்பவரே, ரத்தினமங்கலத்திலே ராஜாங்கம் செய்பவரே, பைரவபுரத்தினிலே அருள் தரும் பைரவரே, எங்கெங்கு இருந்தாலும் என் நெஞ்சிலே தங்கிடுவீர், எல்லையில்லா வளம் தந்து எங்களை காத்திடுவீர், ஏழேழு ஜென்ம பாவம் போக்கி எங்களை என்றென்றும் ஆடும் ஸ்ரீ மகாபைரவரே, உன் பாதம் என்றென்றும் போற்றி வணங்குவோம் ஸ்ரீ அஷ்டபைரவரே. ஓம் ஸ்ரீ அஷ்டபைரவா போற்றி போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ அஷ்டபைரவர் பாதங்களே போற்றி போற்றி போற்றி.